குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 25. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்திட்டு வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். கம்சனின் சிறையில் இருந்த வாசுதேவனின் மனைவியாகிய தேவகிக்கு நீ மகனாக பிறந்தாய். அதே இரவில் ஆயர்பாடியில் இருந்த நந்தகோபனின் மனைவி யசோதையிடம் வந்து சேர்ந்து மகனாக மறைந்து வளர்ந்தாய். இதனை தாங்கிக் கொள்ள முடியாத கம்சன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தான். அவனது தீய எண்ணத்தை அழித்து அவன் நெஞ்சில் நீ நெருப்பாக நின்றாய். நெடுமாலே, உன்னிடம் ஒன்றை கேட்டு பெறுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம். நீ எங்களுக்கு அருள் செய்வாயானால் திருமகளுக்கு உரிய உனது செல்வத்தையும் அடியார்களுக்கு ஆற்றிய உனது தொண்டினையும் நாங்கள் பாடுவோம், வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைவோம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வாழ்கின்ற அரசே, பஞ்சபூதங்கள் என்று கூறப்படும் வானம், காற்று, தீ, நீர், மண் ஆகிய 5 மூலப் பொருள்களிலும் நீ நிலை பெற்று இருக்கிறாய். இருப்பினும் நீ முதலும் முடிவும் இல்லாதவன் என்று அறிஞர்கள் உன் புகழை பாடுவதும் ஆடுவதும் செய்கின்றனர். ஆனால் உன்னை கண்டறிந்தவர்கள் யார் என்பதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. நீயோ சிந்தனைக்கும் எட்டாதவன். எங்கள் முன்பு நேரில் வந்து நாங்கள் செய்யும் தவறுகளை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் புரிகின்ற எமது தலைவனே, உனது திருப்பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக.